اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أن أبا هريرة رضي الله تعالى عنه يقول: أخذ الحسن بن علي رضي الله تعالى عنه ثمرة من ثمرة الصدقة وجعلها فيه، وقال رسول الله صلى الله عليه وسلم: خف يرمي بها، أما علمت أننا لا نأكل الصدقة، أو قال نبينا صلى الله عليه وسلم. صدق رسول النبي الكريم. அன்னைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம், இவர்களுக்கு ஜகாத் சதகாக்கள் வாங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் வாங்கக்கூடாது. அவர்களுக்கு அதெல்லாம் ஹராமான ஒன்று. அது சம்பந்தமான பாடத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது: ஒரு முறை ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தர்ம பேரித்தம்பழத்தில் ஒன்றை எடுத்து வாயில் போட்டார்கள். இதை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சீ கீழே போடு, நாம் தர்ம பொருட்களை சாப்பிடக்கூடாது என்பது உமக்கு தெரியாதா என்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது இவர்கள் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொல்லியிருக்கின்றார்கள். இவங்க குடும்பம் என்பது யார்? ஒவ்வொரு டைம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், துஆவையும் கேட்கிறோம். ஸலவாத் ஓதும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நம்ம அந்த தரூத் இப்ராஹிமாக இருக்கட்டும், எந்த துஆ இருக்கட்டும், ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்குரிய ஒன்றை நாம் சேர்த்து கேட்கிறோம். இந்த குடும்பம் என்பது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ் தர்ம பொருட்களை சாப்பிடுவது ஹராம் என்று தடுக்கப்பட்டுள்ளது. அது கட்டாய கொடையான சதகாவாக இருந்தாலும் சரி, விரும்பத்தக்க தர்மமாக இருந்தாலும் சரி, அது ஜகாத்தாக இருந்தாலும் சரி, சதகாவாக இருந்தாலும் சரி, பொதுவாக தர்மத்தை அவர்கள் வாங்கக்கூட கூடாது. அவங்க வாங்கி இந்த குடும்பத்தினர்கள் வாங்கி சாப்பிடுவதோ கொள்வதோ எந்த ஒன்றும் கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸுகள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது. ஏன் அதை தடை செஞ்சிருக்காங்க, ஏன் அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல அதுக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது கூறுகின்றார்கள் முஹத்திஸீன்கள், ஹதீஸ் விரிவுரையாளர்கள், எழுதக்கூடியவர்கள். ஏன்னா அது அந்த பணத்தில் இருந்து இருக்கக்கூடிய அழுக்கு, ஜகாத் என்று சொல்லக்கூடியது அவர்களுக்கு கடமையான ஒன்று, அதை கொடுத்தே தீர வேண்டும். இது ஏழைகளின் வரி என்பதாகவும் அதற்கு சொல்வார்கள். இது ஒரு அந்த அழுக்குகள் அவர்கள் உண்பது கூடாது என்பதின் காரணத்தினால் இதை சாப்பிடுவது தடை என்பதாக சொன்னாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உட்பட பல அறிஞர்களுடைய கருத்து என்ன இருக்குது அப்படின்னா, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் பனு ஹாஷிம் மற்றும் பனு முத்தலிப் ஆகிய
வம்சங்களில் வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பங்கள் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முப்பாட்டனார் அவர் என்னன்னா அப்துல் மனாப் என்று சொல்லக்கூடிய முப்பாட்டனார். தகப்பனார் அப்துல்லா, அவர்களுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப், அவர்களுடைய மனாப். இவர்களுக்கு 4 குழந்தைகள் இருந்துச்சு. இந்த 4 குழந்தைகள் யார் யார் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆண் குழந்தைகள் ஹாஷிம், அப்துல் முத்தலிப், நௌஃபல், அப்துல் ஷம்ஸ் எனக்கூடிய 4 குழந்தைகள் இவர்களுக்கு இருக்கு. இந்த 4 குழந்தைகள்ல 2 நபர்களுடைய சந்ததிகளில் தான் இஸ்லாத்தில் வந்தவர்கள், இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தை தழுவியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருடைய வம்சத்திலிருந்து? ஹாஷிமுடைய அவர்களுடைய வம்சாவளிகளில் இருந்தும், அதே சமயத்தில் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வம்ச வழிகள் தான் வந்திருக்காங்க. அப்ப இவங்களுடைய சார்ந்தவர்கள், இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தான் 9, இந்த 2 குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு 9 சதகாக்களையோ தர்மங்களையோ ஜகாத்துகளையோ வாங்கி சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தெளிவா நம்ம பார்க்கிறதாக இருந்தா மனாபுடைய மகன்கள், அவர்களுக்கு 4 மகன்கள் இருந்தாங்க. ஹாஷிம், அப்துல் முத்தலிப், நௌஃபல், அப்துல் ஷம்ஸ். இவர்களுடைய வரக்கூடியவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு மகனார் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு 4 ஆண் குழந்தைகள் வர்றாங்க. அந்த 4 ஆண் குழந்தைகள் இஸ்லாத்தை தழுவியவர்கள், இஸ்லாத்தில் வந்தவர்கள் இருக்கக்கூடியவங்க. யாரு? அல் ஹாரிஸ். அல் ஹாரிஸ் இவர் அவங்களுடைய மகனார், அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மகனார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இவர்களுடைய மகனார். அதுக்கு அடுத்தபடியாக அபூ தாலிப், இவங்க என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வுக்கு முழுக்க அரவணைப்பாகவே இருந்தவர்கள், பெரிய தந்தை. அப்துல்லா ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார். இந்த அபூ தாலிபுடைய மகனார்கள் 4 நபர்கள், 3 நபர்கள் வர்றாங்க. இவர்கள் இஸ்லாத்தை தழுவியவர்கள். அப்ப யார்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க இந்த பரம்பரையில் இருந்து வரக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் வந்தவர்கள், இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருந்தவர்கள். இவர்களுடைய பரம்பரையில் இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் அஹ்லுல் பைத்களாக ஆவார்கள். ஆக யாராரு தெளிவா இப்ப நம்ம பார்க்கிறதாக இருந்தா, ஒன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்வெளியாகத்தான் குழந்தைகள் என்பது வருது. யார் வர்றாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. அவர்களுடைய மகன் ஹசன், ஹுசைன் இவங்க எல்லாம் வர்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய சமயத்துல அபூ தாலிப் அவர்களுடைய மகன்கள் 3 நபர்கள், அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவர்களுடைய வழிகளில் இருந்தும் வர்றாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய சமயத்துல 4வதாக பார்க்கும் பொழுது 5வதாக அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குடும்பங்கள். இவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஃபேமிலியில இருந்து பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய சமயத்துல கைப்பற்றப்பட்ட பொழுது, அந்த கைதிகளை கைப்பற்றப்பட்ட பொழுது ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க விடுவிச்சு வர்றாங்க. அப்ப தன்னுடைய குடும்பம் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அதுக்குரிய ஜிஸியாவை நான் தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுவிக்கிறாங்க. அடுத்து அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா இவங்க. இந்த நபர்கள் நான் ஏறத்தாழ 5 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சார்ந்து 6 நபர்கள், அவர்களுக்கு பிச்சரங்களாக வரக்கூடியவர்களின் மூலியமாக வரக்கூடியவர்கள் தான் அஹ்லுல் பைத்துகள். அதன் மூலியமாகத்தான் இன்று உலகத்தில் பல்வேறு இடங்களில்
அகல் பைத்துகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து கொண்டு இருக்கத்தான் செய்கின்றார்கள். அன்பளிப்புகள் வாங்கலாம், அது சமயத்துல சதக்காக்கள் வாங்குவது கூடாது. அவங்க சதக்காக்கள் வாங்கிக்குவாங்க, ஆனா அது அவங்க சாப்பிடக்கூடாது. ஜக்காத்து அவங்க சாப்பிடக்கூடாது, ஜக்காத்தோ சதக்காவோ அவங்க சாப்பிடக்கூடாது. அதே போல ஹிபத்தி என்று சொல்லக்கூடிய அன்பளிப்பு இருக்கு, அன்பளிப்பாக கொடுக்கக்கூடியது அன்பதை வந்து இவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதை எத்தனையோ விஷயங்கள் பல்வேறு ஹதீஸ்களை பின்னாடி பார்க்கலாம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சாப்பிட்டிருக்காங்க, அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டவற்றை கூட ரசூலுல்லாஹ் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. கொடுங்க, அன்பளிப்பாக வந்தது தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுங்க. ஆக இவர்களுடைய குடும்பங்கள் இவர்கள் தான் என்பதை யோகமிக்க முடிவாக அறிஞர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். அதனாலதான் சொன்னாங்க, ஹாஷிம் இப்னு ஹாஷிம் அவர்களையும் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களுடைய குழந்தைகளையும் அவர்களுடைய பிச்சரங்களையும் தான் அஹ்ல் பைத்துகள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த விளக்கத்தின் மூலியமாக நாம் பார்க்க முடிகின்றது. வல்லல்லாஹ் நாம் எதை படித்தோம், எதை கேட்டோம், அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வாக்கி தந்தார் உருவானாக. வாக்குத்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.